அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி திருவாரூரில் அதிமுக மற்றும் அமமுக பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதே போல மாநில பேரிடர் இதையெல்லாம் பார்க்கல, அதை விட ஒரு ஏக்கருக்கு கூடுதலான நிவாரணத்தை கொடுத்து விவசாயிகளை வாழ வைத்தோம். அது மட்டுமல்ல, ஒரே ஆண்டில் 2 முறை பேரிடர் வந்து விவசாயிகள் பாதிக்கிட்டாங்க. 2 முறை விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக போல இந்த குறுவை சாகுபடிக்கு 4 ஆண்டுவா இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தில் கொண்டு வரல. இதனால் விவசாயிகள் கடுமையா பாதிச்சாங்க. அதே போல சம்பா பதிவுக்கும் காப்பீடு கிடையாது. அதிமுக ஆட்சிக்கு வந்தா மீண்டும் விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக அவருடைய நெற்பயிர்களுக்கு காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, வணிக பயிர் கரும்பு, வாழை, மஞ்சள், பருத்தி இது போன்ற வணிக பயிர்கள் அதற்கு இப்பொழுது காப்பீடு 5% பிரீமியம் வசூல் பண்றாங்க. அதை 2% குறைச்சிட்டாங்க. 2%. அதே போல நடந்தாய் வாழி காவிரி திட்டம் அற்புதமான திட்டம். நடந்தாய் வாழி காவிரி அதோடைய திட்டத்தினுடைய நோக்கம் காவிரி அங்க மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் திருவாரூர்ல வந்து சேரும் போது சுத்தமா இருக்கும். எப்படி மேட்டூர்ல திறக்கின்ற நீர் எப்படி சுத்தமா இருக்குதோ அதே போல திருவாரூர் வந்து சேர்ந்தா கூட அந்த நீர் சுத்தமா இருக்கு. அதனுடைய திட்டம் தான் நடந்தாய் வாழி காவிரி திட்டம். நான் முதலமைச்சர் இருந்தபொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நீங்க எப்படி கங்கையை சரி பண்றீங்களோ அதே போல எங்களுடைய ஜீவநதி காவிரி நதிநீர் 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகின்றது. எங்களுடைய டெல்டா மாவட்டத்திற்கு ஜீவ நதியா இருக்குது. பாசனம் பெறக்கூடிய நதியுடைய நீர் சுத்தமா இருக்கணும் கேட்டுக்கொண்டதுங்க. மத்திய அரசாங்கம் கூட்டுக்குழு 2 அவை, மாநிலவை மக்களவை, அந்த மேதகு குடியரசுத் தலைவர் உரையில சேர்த்தாங்க. நான் கொடுத்த கோரிக்கை நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்ற மேதகு குடியரசுத் தலைவர் உரையில குறிப்பிட்டாங்க. 4 வருஷம் போராடினேன். இந்த திமுக ஆட்சியில் நான் கொடுத்த பாரத பிரதமர் ஏற்றுக்கிட்டாரு. அங்க இருக்கிற மேதகு குடியரசுத் தலைவர் உரையில இடம்பெற்று திட்டத்தை நிறைவேற்ற நீங்க போய் கேளுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னாரு, இது மாதிரி நிறைய கொடுத்தோம், ஒண்ணுமே வரல, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க ஏதோ மத்திய அரசு நம்பி கோடி கொடுத்தீங்கன்னாரு. அப்ப சொன்னேன், இல்ல என்னிடத்துல பிரதமர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, நிறைவேற்றி தருவாருன்னு சொன்னேன். இந்த கடந்த ஆண்டு இந்த திட்டத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு 11,600 கோடி ஒதுக்கி இருக்குது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்திற்கு 11,600 கோடி. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் கடல்ல கலக்க வரை 2 கரையில் இருந்து நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலக்கிறது. அந்த அசுத்த நீரை பேபி கனால் சிறு கால்வாய் மூலமாக அமைத்து அதை செம்பில் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட வேண்டும். காவிரி நதி நீர், அதே போல பவானி சாகர், அதே போல நொய்யல், அதே போல அமராவதி, இன்றும் கிளை ஓடைகள், இதில் வருகின்ற நீர் 2 கரையில் வருகின்ற நீர் அந்த நதியில சேர்கின்ற பொழுது நதியின் நீர் அசுத்தமாவது, அதை சுத்தப்படுத்தி ஆற்றிலே விடுகின்றது. இதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டம் எவ்வளவு பெரிய அருமையான திட்டம், உண்மைதானே? அதை சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டு அப்படி கிடப்புல போட்டாங்க. ஏன்னா இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். எடப்பாடி பழனிசாமி பிரதமர் கோரிக்கை வச்சு நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதனால அரசியல் கால் பிடிச்சு கிடப்புல போட்டாங்க. 11,600 கோடி மத்திய அரசு கொடுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தாத அரசாங்கம், உங்களுக்கு உதவாத அரசாங்கம் தேவையா? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பணம். இந்த தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்க வேணும், சுத்தமான நீரை தானே பருக வேண்டும். இன்னைக்கு விவசாயத்துக்கு பாய்ச்சிக்கின்ற நீர் கூட சுத்தமா இருக்கணும். பல ரசாயனங்கள் நீர்ல கலக்குது, பல தொழிற்சாலையிலிருந்து வருகின்ற நீர்லாம் நதியில கலக்குது, நதி நீர் மாசடையுது. அதை நம்ம நெற்பயிருக்கு பாய்ச்சினா பல பூச்சிகள் வந்து விழுகுது, நோய்வாய்ப்படுது பயிர்கள். இதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு தான் இந்த திட்டத்தையே நான் சிந்திச்சு கொண்டாந்தேன். அதை கூட இந்த அரசாங்கம் நிராகரிச்சது. ஆனா அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில்
11,600 கோடி மத்திய அரசு கொடுப்பதுன்னு ஒத்துக்கிட்டார். ஏன்னா அதை ஒத்துத்தான் ஆகணும், ஏன்னா அங்கதான் அலர்ட் பண்ணிட்டாங்களே. இப்படி இப்ப என்னங்கிறாரு முதலமைச்சர், தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணிக்குது, தமிழ்நாட்டை புறக்கணிக்குதான், நிதி கொடுக்கல, திட்டம் கொடுக்கல. கொடுக்கிற திட்டத்தையே நீ நிறைவேற்ற முடியல, கொடுக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியல. எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டே இருந்தா மத்திய அரசாங்கம் எப்படி நீங்க கொடுக்கிற திட்டத்தை அனுமதிப்பாங்க? நீங்க கொள்ளையடிக்கிற கூட்டம் ஆகி போச்சு. எந்த திட்டத்தை கொடுத்தாலும் அதுல என்ன கமிஷன் வர வேண்டும் என்று பார்த்து இந்த திட்டத்தை கொடுத்தீங்களா மத்திய அரசு எப்படி ஏற்கும்? சிந்திச்சு பாருங்க. எங்க பகுதியில் பவானியிலிருந்து தோப்பூர் வரை 4 வழிச்சாலை நகாய் திட்டம் எடுத்துக்கிட்டாங்க. நான் இருக்கும்போதே 90% நிலத்தை எடுத்துட்டேன். பார்த்தாங்க நகாய் திட்டம்னா மத்திய அரசு திட்டம், இவங்கள டெண்டர்ல காசு வராது. பார்த்தார் இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், நிலம் எடுக்க முடியல அப்படின்னு எழுதி மாநில தேசிய நெடுஞ்சாலை, மாநிலத்திலேயே தேசிய நெடுஞ்சாலை இருக்குது பிரிவு, அதில் எடுத்து இவங்களை டெண்டர் விடலாம். 4 வழிச்சாலை 2 வழிச்சாலை ஆகிப்போச்சு. அது என் ஊருக்கு போறது துரதிருஷ்டம் பாருங்க. என் ஊருக்கு போற சாலையை ஆட்டை போட்டு முடிச்சுட்டான். 4 வழிச்சாலையா 2 வழிச்சாலை ஆக்கிட்டாங்க. இவர்களே டெண்டரை 5 பிரிச்சு விட்டு கமிஷன் வாங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மத்திய அரசாங்கம் உதவி செய்யலைங்கிறீங்க, தெளிவா சொல்றது ஸ்டாலின் அவர்களே, உன்னுடைய மண்ணில் இருந்து சொல்றேன் கேட்டுக்க. மத்திய அரசாங்க திட்டம் பல சாலைகள் தேசிய நெடுஞ்சாலை ஆக்கி இருக்கிறாங்க. பல கோடி ரூபாய், ஆயிரக்கணக்கான கோடி தமிழகத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. ரயில்வே பாதை நீடிக்க வேண்டும்னு பல முறை மாநில அரசு கேட்டாங்க, அதுக்கு நிலம் எடுத்து கொடுக்கல. பல ரயில்கள் வேண்டும்னு கேட்டோம், எல்லா ஊருக்கும் ரயில் விட்டுருக்காங்க. வந்தே பாரத் ரயில், ஸ்பீடா போற ரயில், அதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல விமான நிலையம், திருச்சி விமான நிலையம் விரிவாக்கம், தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம். நான் இருக்கும் போதே கோயம்புத்தூர் அங்க விமான நிலையம் விரிவாக்கம் நிலத்தை எடுத்து கொடுத்துட்டேன். இதுவரைக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணல, ஒப்படைக்கல. எப்படி நிறைவேற்ற முடியும்? இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு பெரிய திட்டத்தை கூட கொண்டு வர வக்கில் அரசாங்கம் திமுக அரசாங்கம். துறைமுகம் ஏற்றுமதி இறக்குமதி, நாம் உற்பத்தி பண்ணுகின்ற பொருள் ஏற்றுமதி ஆகணும், வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணணும். அதுக்கு துறைமுகம், தூத்துக்குடி வஉசி துறைமுகம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க, சென்னை துறைமுகம் விரிவாக்கம் பண்ணியிருக்குது. மத்திய அரசாங்க திட்டம் முழுவதும் சரியான முறையிலே செயல்படுத்தி கொடுக்க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது, பொம்மை முதலமைச்சராச்சு. இனிமேல் படிச்சு பார்த்தாவது தெரிஞ்சுக்க, படிச்சு பார்த்தாவது தெரிஞ்சுக்கப்பா. மத்திய அரசாங்கத்தில் என்னென்ன திட்டம் கொண்டாந்துருக்காங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க. சரி, நீங்க 15 வருஷம் இருந்தீங்களா? 15 வருஷம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது இல்லைங்களா? காங்கிரஸ்லயும் மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க, பாரதிய ஜனதாவிலையும் மத்தியில் ஆட்சியில் தான், ஐக்கிய குஜராத் இருந்தாங்க, தேவகட ஐயா இருந்தாங்க. இப்படி 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் பார்த்தையா? உங்க வீட்டு குடும்பத்தை தானே பார்த்தேன், அவர் குடும்பத்தானே பார்த்தாங்க. குடும்பத்துக்கு யாருக்கு பதவி வரணும், யார் அதிகாரத்துக்கு வரணும், அதைத்தானே பார்த்தேன். 15 ஆண்டு காலம் என்ன கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருந்தீங்களா? 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டம், எவ்வளவு நிதி தேவை, அதை அதிகாரத்தில் இருக்கும்போது வாங்கி பெற்றிருக்கலாம்ல. அதுல சில்லறை அடிக்க பார்த்துட்டாங்க, வேற ஒன்னும் பார்க்கல. இந்த கொடி பறக்குதுல. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி திருவாரூர் பகுதியில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.